அனைவருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் தெங்காசி ரேவதி. நேற்று அருணேட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு டியூட்டிக்கு போகும்போது மதியானம் போல் கிளம்பிடுங்க, நம்ம வந்துட்டு ஒரு புதுமனை புகுவிழா போக வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்துட்டு வீடு கூடல் அப்படிம்பாங்க. அப்போ வீடு கூடல் போகணும்னு அருணேட்டேன்னு சொன்னாங்க. அப்போ மத்தியானம் தானே அப்படின்ட்டு நாங்களாட்டில் இருந்தோம். காலையில் மறுபடியும் என்னென்னா ஒரு 10:30க்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வராங்க. வரும்போதே கால் பண்ணுறாங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு. அவங்க கிளம்பி இருக்க சொன்னது மத்தியானம். ஆனால் 10:30க்கெல்லாம் கால் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டீங்களான்னு கேட்காங்க. பின்ன என்ன செய்ய, தடப்படான்னு போயிட்டு எல்லாரும் பசங்க எல்லாரும் போயிட்டு குளிங்கடா ட்ரெஸ் மாற்றங்கடா, அவங்க வேக முடிச்சிட்டாங்க. நான் அப்போ தான் தலையோடி குளிச்சு நிற்கேன், வந்திருக்காங்க அருணேட்டேன். பின்ன என்ன செய்ய, கம்மல் போடலைங்க, கம்மல் பொட்டு வைக்கல, தலையும் இழுக்கலை. தலை கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. சரி அப்படின்ட்டு உடனே அப்படியே ஏங்க ஃபோனுக்கு நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபில்டர் போடுதாங்க. ஒரு வீடு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு கண்ணுக்கு மை போட்டோம், ஒரு முகத்துக்கு பவுடர் போட்டோம், ஒரு பொட்டு வச்சோன்னு இருக்கேன்ல, அருணேட்டை தட ஓடியாங்க அப்படின்னு சொல்லவும் நான் என்ன செஞ்சேன், என்னோட ஹேண்ட்பேக்கில் நம்ம மேக்கப் அதிகம் க்ரீம் இதெல்லாம் போட மாட்டேங்க, பவுடர் பின்ன அந்த பென்சில் அவ்வளோதான். அதை மட்டும் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 ஜோடி கம்மல் எடுத்து வச்சிருந்தேன். அதாவது அந்த சாரிக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது போட்டுக்கணும்னு சொல்லிட்டு 2-3 இல்லை, ஒரு 5 எண்ணமே எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு சரி ட்ரெயினில் போய்ட்டு போட்டுக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு போனேங்க. ஒரு நாளும் நான் தலையை விரிச்சு போட்டுட்டு டவுனுக்குள்ளே நான் போனதே கிடையாது. அன்றைக்கி ரொம்ப, அதாவது ட்ரெயின் வர டைம் ஆயிடுச்சு, ஒரு 10 மினிட் தான் கிடக்குனாங்க. தடன்னு அன்றைக்கி ஓடிட்டோம். போயிட்டு அப்போ பைக்கில் போகும்போதே தலையை விரிச்சு போட்டிருந்தேங்க, நல்லா ஷாம்பு போட்டிருந்தேன். அப்போது அது போகும்போதே அந்த காற்றுக்கு நல்லா தலை உணங்கிருச்சு, காஞ்சிருச்சு தலை. சரின்னு பின்ன ட்ரெயினில் போயிட்டு அப்போ போட்டு எல்லாம் வச்சுக்கிடுவோன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நின்னேன். அப்போ பசங்க எம்மா தலையாவது லைட்டாக மாறிக்கோங்கம்மா அப்படின்னாங்க. பின்ன என்ன செய்ய, சரின்னு சொல்லிட்டு அது ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு பொட்டு வச்சுட்டு கம்மல் வச்சுருக்கேங்க. ட்ரெயின் வந்துருச்சு, தலை இழுக்கலை. சரின்னு ட்ரெயினுக்குள்ளே அப்படியே போயாச்சு. உள்ளே போயிட்டு தலையில் கண்ணாடிலாம் இருக்குங்க ட்ரெயினில், உங்களுக்கு தெரியும் ட்ரெயினுக்குள்ளே கண்ணாடிலாம் இருக்கும். சரி அங்கே போயிட்டு தலையில் கொண்டு போனால் நம்ம தான் ரிசர்வ் பண்ணலையே, ரிசர்வ் பண்ணியிருந்தால் கூட நமக்கு ஷீட் இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்தோன்னா ஃபுல் கூட்டங்க, நின்றுக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணோம். சின்ன பையனை மட்டும் தூக்கி டாப்பில் உட்கார வச்சாச்சு. பின்ன என்ன செய்ய, அப்படியே விரிச்ச தலைவிரி கோலத்தோடு அப்படியே போயிருக்கேங்க. போயிட்டு அதே ஒரு 2 மணி நேர ட்ராவல் நம்ம ட்ரெயினில். பின்ன போக 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 கொஞ்சம் நேரத்தில் நமக்கும் கொஞ்சம் இடம் கிடச்சிருச்சு, ஷீட்டில் உட்காந்தாச்சு. போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு இறங்கி பின்ன ஒரு காரை பார்த்துக்கிட்டே தலைவாரினேன். பின்ன தலை மட்டும் தான் வாரி இருக்கேன். பின்ன பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் போயிட்டு பின்ன கொஞ்சம் தூரம் போயிட்டு இறங்கிட்டு ஓட்டோ பிடிச்சி போனோம். அப்போ ஓட்டோ வந்துச்சு. ஓட்டோவில் போயிட்டு கொஞ்சம் மை கண்ணுக்குள்ளே எல்லாம் மை போட்டு லைட்டாக நாங்கள் அவ்வளோ ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன், வேறு க்ரீம் எதுவும் கிடையாது. அப்படியே ஓட்டோவில் வச்சு பவுடரெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சுங்க. நல்ல வேலைங்க அந்த காரை பார்த்து தலை இழுத்தேன். கண்ணாடி இல்லைங்க, நான் கண்ணாடி இல்லாமல் தலை இழுத்துக்கிட மாட்டேன். நல்ல வேலை அந்த கார் நின்னதுனால காரை பார்த்துட்டு தலையெல்லாம் இழுத்தாச்சு. இழுத்துட்டு ஓட்டோவில் போகும்போதே பவுட்ரு லைட்டாக அதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான், கரெக்டாக வீடும் வந்துருச்சுங்க. இப்படியே நான் சூப்பராக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வர நைட்டு 9:30 ஆயிடுச்சுங்க. நேற்றைய நாள் சூப்பராக போனது. ஓகே, தேங்க்யூ.